Hi everyone, Assalamualaikum. Today, ஹெல்த்தியான ஒயிட் கவுனி ரைஸில் ஸ்வீட் கீர் ரெசிபி சிம்பிளாக டேஸ்ட் அண்ட் ரிச்சாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, 1 கப் வெள்ளை கவுனி அரிசிக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் வெல்லம் இல்லைன்னா நான் கருப்பட்டி எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் முந்திரி, 3 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, தாளிக்க தேவையான அளவு நெய் எடுத்திருக்கேன். 1 முழு தேங்காய் எடுத்து அதில் முதல் பால் 2ஆம் பால்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளைக்கவுனி அரிசியை 2 தடவை அலசிட்டு 3ஆவது தண்ணியில் நம்ம ஊற வைக்கணும். 6 to 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும், இல்லைனா ஓவர் நைட் நம்ம ஊற வைக்கணும். இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம பல்ஸ் மோடில் 2 பல்ஸ் கொடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி, 2 கப் தேங்காய் பால் தேவைப்படும். அதில் இப்போ 2 கப் வாட்டர் நான் ஆட் பண்ணேன். ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணுங்கள், அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ரொம்ப மைய அரைக்காமல் கொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து இப்போ நம்ம கொரப்பாக ஆட்டின வெள்ளைக்கவுனி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு 1 கப் ரைஸ்க்கு 3 கப் வாட்டர்னு சொன்னேன்ல, அதில் 2 கப் நான் பிளெண்ட் பண்ண யூஸ் பண்ணிட்டேன். இப்போ 2ஆம் தேங்காய் பால் 1 கப்பும் ஒரு கப் வாட்டரும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 10 to 15 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சாவே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தொட்டு பார்த்தா அப்படி நல்லா மசிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் 1 கப்புக்கு 1 கப் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முதல் தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே சிம்லே நம்ம கிளறி விட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் ஒரு பேனு சூடானதுக்கப்புறம் நம்ம 5 டீஸ்பூன் நெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் முந்திரி, எடுத்து வச்சுருந்த 4 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். ஏலக்காய் கிராம்பு நம்ம தாளிக்கலையும் சேர்க்கலாம், இல்லைன்னா நம்ம அரிசி வேக வைக்கும் போதும் சேர்க்கலாம். அதுவும் வாசமாக தான் இருக்கும். இப்போ கிஸ்மிஸ் முந்திரி தாளிப்பை நம்ம கீரோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிற வேண்டியது தான். இப்போ ரொம்ப ஹெல்த்தியான ஒயிட் கவுனி ரைஸ் ஸ்வீட் கீர் ரெடி. இந்த ஹெல்த்தி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.